நான் ரன் பண்ணுற என்னோட கிளாத்திங் பிஸ்னஸில் இந்த டிஷர்ட்க்கு 300 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா? ஒருவேளை ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் கஸ்டமர்ஸ் அதிகமாக பே பண்ணுவாங்களா, இல்லை இந்த ஆஃபர்லாம் கொடுத்தா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்களா? இந்த மாதிரி பிரைன் ஸ்டார்ம் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ப்ரைஸிங்கை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். அதாவது இந்த டிஷர்ட்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 300 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட் வேணும்னு ஆட் பண்ணி 400 ருபீஸ்க்கு செல் பண்ணுறது தான் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். செகண்ட் டைப் காம்படிட்டிவ் ப்ரைஸிங். காம்படிட்டர்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லைனா அவங்கள விட பெட்டராக காஸ்ட் ஆட் பண்ணுறது தான் காம்படிட்டிவ் ப்ரைஸிங். தேர்ட் ப்ரீமியம் ப்ரைஸிங். அதிக குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ்க்கு அதுக்கேற்ற லக்ஸுரி ரேஞ்சில் காஸ்ட் வைக்கிறது தான் ப்ரீமியம் ப்ரைஸிங். ஃபோர்த் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லோ ப்ரைஸ்க்கு இந்த டிஷர்ட்டை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் போக போக காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங். ஃபிஃப்த் பண்டில் ப்ரைஸிங். அதாவது இந்த ஒரு டிஷர்ட் வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு காம்போவில் கொடுக்கறது. இப்போ நீங்கள் அதிகமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. அட் த சேம் டைம் கம்மியாக ப்ரைஸ் போட்டால் உங்களுக்கு அது லாஸ் ஆயிரும். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டிகோடர் டே பிக்ஸ்.